ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஸ்வீட் மாங்காய் பச்சடி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச கடாயில் 100 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா வதக்கிங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஜென்ரலாகவே நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு சேர்த்துக்கணும். அந்த உப்பு சேர்க்கும் போது தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் இன்னொன்று தூக்கி கொடுக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மாங்காய் வதக்கிட்டோம். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குங்க. மாங்காய் வேகிறதுக்கு மட்டும். இப்போ மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. போதும். கால் கிலோ அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஈஸியாக கரையும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாங்காவும் ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெல்லம்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்குங்க. நீங்கள் மாங்காய் கட் பண்ணும்போது ஓடோடவே கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் மாங்காய் கரையாது. இல்லைனா மாங்காய் கரைஞ்சிரும். அதேமாதிரி தோலும் சீவாதீங்க. தோல் சீவிக்கிட்டிங்கன்னா மாங்காயெல்லாம் குழஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் மாங்காய்க்கு வந்து தோலும் சீவாதீங்க, ஓடும் கட் பண்ணாதீங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு மாங்காய் இருந்தால் போதும். 1/4 கிலோ வெல்லம் வேணும். இதெல்லாம் மட்டும் இருந்தாவே போதும். வீட்டில் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வயசானவங்களாம் இந்த ஸ்வீட் நிறைய செஞ்சு கொடுத்துருப்பாங்க பேர குழந்தைங்களாம். வெல்லம் இப்போ பாகு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. கிளறிக்குங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா குழஞ்சி வந்துடும். நீங்கள் பக்குவமாக இந்த வடை திருப்பம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருப்பிக்குங்க. இப்போ நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. கிளறிட்டே இருங்க. இப்போ வெல்லம்லாம் நல்லா ஒட்டிக்கிச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. சுவையான ஸ்வீட் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.